வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ஆழமான ஆனா அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஜீவ காருண்ய ஒழுக்கம், அதாவது கருணையின் பாதை. இத பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இந்த ஒரு அற்புதமான சிந்தனை பயணத்தை நம்ம ஒண்ணா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த மனித பிறவியோட இறுதி நோக்கம் என்ன? நாம ஏன் பிறந்திருக்கோம்? டெய்லி காலையில எழுந்து ஓடிட்டே இருக்கோமே, இதுக்கு நடுவுல இந்த கேள்வி எப்போவாச்சும் உங்களுக்கு வந்திருக்கா? நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த மூலநூலோட முதல் வரியிலேயே இதுக்கான பதில ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. நூல் படி பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனா பிறந்ததற்கான ஒரே லாபம் இறைவனோட அருள் அப்படிங்கிற அந்த இன்பத்தை முழுசா பெறுவதுதான். அருள்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது கடவுளோட தயவு, இறை ஒளியோட வெளிப்பாடு. எந்த தடையும் இல்லாம எக்காலத்திலையும் ஒரு பெருவாழ்வு வாழணும்னா அது இந்த அருள் இருந்தா மட்டும்தான் சாத்தியம். வேற எந்த ஒரு குறுக்கு வழியிலையும் அந்த உச்சக்கட்ட இன்பத்தை நம்ம அடையவே முடியாதுங்க. அப்போ அந்த அருளை எப்படிப்பா வாங்குறதுன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அதுக்கான ஒரே வழி ஜீவகாருண்யம் தான். ஜீவகாருண்யம்னா என்ன? ஒரு உயிர் கஷ்டப்படுறத பார்க்கும்போதோ இல்ல அதை கேட்கும்போதோ நம்ம மனசுக்குள்ள, அதாவது நம்ம ஆன்மாவுல இயற்கையாவே ஒரு இரக்கம் தோன்றி உருகும் தெரியுமா? அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். அந்த மாதிரி ஆன்மா உருகிறது மட்டும்தான் உண்மையான இறை வழிபாடுன்னு இந்த நூல் அடிச்சு சொல்லுது. சரி, இந்த ஜீவகாருண்யம் எப்பெல்லாம் நமக்கு எழணும்? உலகத்துல இருக்கிற உயிர்கள் பசி, தாகம், நோய், ரொம்ப கடுமையான வறுமை, பயம், அப்புறம் கொலை, இந்த மாதிரி துயரங்கள்ல சிக்கி தவிக்கிறத பார்க்கும்போது எந்த ஒரு மனுஷனுக்கும் உள்ளுக்குள்ள நிச்சயமா ஆன்மா உருகணுங்க. அதுதான் சக உயிர்கள் மேல நாம காட்டுற உண்மையான சகோதர உரிமை. இங்கதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. கருணைய 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு அபர ஜீவகாருண்யம், அதாவது பசி, கொலை இதை தவிர்த்து மத்த சாதாரண சின்ன சின்ன துன்பங்களை நீக்கிறது. இது நமக்கு ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஆனா ரெண்டாவதா ஒன்னு இருக்கு பாருங்க, பரஜீவ காருண்யம். இது ரொம்பவே உயர்ந்தது. பசியால வர துன்பத்தையும் கொலையினால வர துன்பத்தையும் நீக்கிறது தான் இந்த பரஜீவ காருண்யம். இது மட்டும்தான் அளவே இல்லாத, என்னைக்கும் அழியாத ஒரு முக்தி என்பதை நமக்கு தரும். இப்போ பசியின் நவத்தை, அதாவது பசியால ஏற்படுற அந்த பெருந்துன்பத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். பசியோட அந்த கொடூரமான வலிய எவ்வளவு தத்ரூபமா விவரிச்சிருக்காங்க தெரியுமா? பசி அதிகமாகும்போது முதல்ல நம்ம அறிவு மயங்கிடும், மனசு அப்படியே தடுமாறி செதறிடும். உடல் அளவுல பாத்தீங்கன்னா கண்கள் பஞ்சடைஞ்சு உள்ள போயிடும், காது செவிடாகும், மூச்சு சுழலும், எலும்புகளெல்லாம் கருகி மூட்டுகள் நெகிழ்ந்துடும், இதயம் அப்படியே வெந்துடும்னு சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா கடவுளோட அம்சமா நமக்குள்ள இருக்கிற அந்த இறை ஒளி பசி வந்துட்டா மொத்தமா இருண்டு போயிடுமா. ஆனா அந்த பசி தீரும்போது என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பசியால துடிச்ச அந்த உயிருக்கு ஒரு வாய் சாப்பாடு கிடைச்ச உடனே அப்படியே உள்ளம் குளிர்ந்து அறிவு திரும்ப வந்துடும். முகத்திலையும் சரி மனசுலயும் சரி அந்த இறை ஒளி மறுபடியும் பிரகாசமா வந்துடும். ஒருத்தரோட பசியை ஆற்றி அவங்க முகத்தை மலர வைக்கிற இந்த செயலுக்கு ஈடு இணையான புண்ணியம் உலகத்திலே வேற எதுவுமே கிடையாதுங்க. இப்போ உங்க சிந்தனையையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. பசி என்பது ஓர் உபகாரக் கருவி. ஆமாங்க, பசிய ஒரு சாபமாவோ ஒரு தண்டனையாவோ பார்க்காம அது கடவுள் கொடுத்த ஒரு தெய்வீக கருவின்னு சொல்றாங்க. நாம மத்தவங்க மேல கருணை காட்டுறதுக்காக, அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்குறதுக்காகவே கடவுள் இந்த பசிய வடிவமைச்சிருக்காராம். எப்படிப்பட்ட ஒரு பார்வை பாருங்க இது. இதோட லாஜிக் எவ்வளோ ஆழமானதுன்னு கொஞ்சம் கவனிங்க. ஒருவேளை உலகத்துல பசி அப்படிங்கிற ஒன்னே இல்லைன்னா என்ன ஆகும்? யாரும் சாப்பாட்டுக்காக இன்னொருத்தரை எதிர்பார்க்க மாட்டாங்க, உதவி கேட்க மாட்டாங்க. அப்படி உதவி கேட்காதப்போ யாருக்கும் யார் மேலையும் கருணைங்கிற ஒண்ணு தோணவே தோணாது. கருணையே இல்லைன்னா இறைவனோட அருளும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ முக்தி அப்படிங்கிற கதவை திறக்கிற வாய்ப்பை நமக்கு கொடுக்கறதே இந்த பசிதாங்க. இந்த கருத்து கண்டிப்பா பல பேரோட ஆன்மீக பார்வையே மாத்திடும். கருணை இல்லாம நீங்க பண்ற தவம், விரதம், யோகம், புனித யாத்திரை, இது எதுவுமே இறைவனோட அருளை பெற்று தராதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதெல்லாம் வெறும் மாயாஜால செயல்கள் தான் திட்டவட்டமா மறுக்கிறாங்க. பசியில வாடுற ஒரு உயிருக்கு சாப்பாடு போடுறோம் பாத்தீங்களா, அந்த எளிமையான நேரடியான அறச்செயல் மட்டும்தான் உண்மையான விரதம். அதுதான் உண்மையான வழிபாடு. அப்போ ஃபைனலான உண்மை என்னன்னா, மோக்ஷம் அல்லது முக்திங்கிற அந்த வீட்டின் கதவை திறக்கிற ஒரே ஒரு மாஸ்டர் கீ இந்த ஜீவகாருண்யம் மட்டும்தான். மத்தவங்களோட பசியை நீக்கிறவங்க அந்த திறவுகளை வச்சு கதவை திறந்து உள்ள போயிடுவாங்க. ஆனா பல வருஷமா காடுகள்ல தவம் செஞ்ச பெரிய பெரிய யோகிகளா இருந்தா கூட அவங்க கிட்ட இந்த கருணைங்கிற திறவுகோல் இல்லைன்னா அவங்க அந்த மோட்ச வீட்டின் வாசல்லையே ஏமாற்றத்தோட காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், ஜீவகாருண்யம்ங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது. விலங்குகள், பறவைகள்னு எல்லா உயிர்களுக்கும் இது பொருந்தும்.
பசியில வாடுறவங்க எந்த ஊரு, என்ன மொழி, என்ன மதம், என்ன ஜாதின்னு எவையுமே நம்ம பிரிச்சு பார்க்கக்கூடாது. எல்லா உயிர்களிடத்திலையும் கடவுள் இருக்காருன்னு உணர்ந்து அந்த பசியை போக்குறது மட்டும்தான் நம்மளோட உண்மையான கடமை. இந்த வார்த்தைகளோட தீவிரத்தை கொஞ்சம் கவனிங்க. இதுதான் இந்த நூலோட இறுதியான, மிக உறுதியான கட்டளை. ஒரு பசித்த உயிருக்கு நீங்க சாப்பாடு கொடுக்க போறீங்க. அத உங்க மனைவியோ, கணவனோ, பெற்றோரோ, குருவோ, அரசனோ தடுத்தா கூட நீங்க நிக்கக்கூடாது. ஏன், கடவுளே நேர்ல வந்து தடுத்தா கூட அந்த பசியை நீக்கிற நற்செயலை நீங்க ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. இதை விட ஆணித்தரமா யாராலையும் ஒரு தர்மத்தை போதிக்கவே முடியாதுங்க. நாம இப்போ இந்த விளக்கப்பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு ரொம்ப ஆழமான கேள்வியோட இதை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். உங்களை சுத்தி தினமும் பசியில வாடுற உயிர்களை நீங்க பாக்குறீங்க இல்லையா? உங்களோட இறுதி முக்திக்கான கதவை திறக்க கடவுள் கொடுத்த பசி அப்படிங்கிற அந்த தெய்வீக கருவியை இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லதே நடக்கும். இந்த சிந்தனை பயணத்துல இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி.